வணக்கம். ஏசி தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். அரசியல் கைதியான சகோதரனின் விடுதலைக்காக பாடுபட்ட சகோதரி நிறைவேறாத கனவோடு உயிரிழந்த சோகம். சட்டவிரோதமாக சேமித்து வைக்கப்பட்டிருந்த 19,060 லிட்டர் டீசலுடன் 4 கைது. பாரியளவு போதைப்பொருள் துப்பாக்கிகளுடன் 2 படகுகள் மீட்பு. வாகனத்தில் சிக்கி மாணவன் பலி, பிரேக் செயலிழந்ததால் பாடசாலையில் நடந்த விபரீதம். இலங்கையில் புதைக்கப்பட்ட குழந்தையின் சடலத்திற்கு நடத்தப்பட்ட செயலால் சந்தேகத்தில் போலீசார். இளம் குடும்பஸ்தரின் வாழ்க்கையை பறித்த அச்சியந்திரம், கதறும் குடும்பத்தினர். நீங்கள் மட்டும் செல்ல முடியும், இந்திய கப்பல்களுக்கு கோர்முஸ் நீரிணையை கடக்க ஈரான் அனுமதி. தொடர்பென விரிவான செய்திகள். கடந்த 31 ஆண்டுகளாக தமிழ் அரசியல் கைதியாக சிறை வைக்கப்பட்ட திருகோணமலை தோப்பூர் மூதூரைச் சேர்ந்த கதிர்காமத்தம்பி சிவகுமார் என்பவரின் சகோதரி சுப்பிரமணியம் கமலாதேவி புற்றுநோயினால் உயிரிழந்துள்ளார். தாய் தந்தை உறவு என எவருமற்ற தன்னுடைய தம்பியை தான் வாழும் காலத்தில் சிறை மீட்டுவிட வேண்டும் என அயராது பாடுபட்டு வந்த சகோதரி நேற்றைய தினம் தன்னுடைய 79வது வயதில் நிறைவேறாத கனவுகளோடு உயிரிழந்தார். சகோதரனின் விடுதலைக்காக அரசு அதிகாரத்திடம் மன்றாடி மனமுடைந்து புற்றுநோயின் பாதிப்புக்கு ஆளாகி நீண்ட நாட்களாக படுக்கை நோயாளியாக இருந்தே அவர் உயிரிழந்துள்ளார். நான் சாகும் போதாவது என் பிள்ளை தலைமாட்டில் இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது. தனது சகோதரியை பார்க்க முடியாத துப்பாக்கிசாலியாக சிறைக்குள் திரும்பிக் கொண்டிருக்கும் அரசியல் கைதி சிவகுமார் போன்றோரின் இயல்பு வாழ்க்கைக்கு இனிமேலாவது இலங்கை அரசாங்கம் மனிதநேயத்துடன் முடிவொன்றை எடுக்குமா என பலரும் தமது துயர் பதிவுகளை பகிர்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் 19,060 லிட்டர் டீசலை சேகரித்து வைத்திருந்த 4 சந்தேக நபர்கள் குற்றப்புலனாய்வு பணியகத்தால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு பணியகத்துக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்று மாலை உத்தியோகத்தர்கள் குழுவினால் பியகம பகுதியில் சோதனை நடத்தப்பட்டது. இதன்போது சட்டவிரோதமான முறையில் சேகரித்து வைக்கப்பட்ட 19,060 லிட்டர் டீசல் அடங்கிய 2 பவுசர் வாகனங்களுடன் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு பியகம போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் எவ்வித அனுமதி பத்திரமுமின்றி வீதியில் பயணிக்கும் லோரிகள், டிப்பர் வாகனங்கள் மற்றும் ஃப்ரேம் ஓவர் போன்ற வாகனங்களுக்கு பணம் வழங்கி அந்த வாகனங்களின் தாங்கியிருந்து டீசலை பெற்று தாங்கள் தயாரித்துள்ள தாங்கிகளில் சேமித்து விற்பனை செய்துள்ளமை தெரிய வந்துள்ளது. வாகனங்களில் இருந்து எரிபொருளை பெறுவதற்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் பொருத்தப்பட்ட 2 குழாய்கள், 16 இரும்பு பீப்பாய்கள், 3,81,000 ரூபாய் பணம் என்பன போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் தெற்கு கடற்பரப்பில் போதைப் பொருட்களுடன் கைப்பற்றப்பட்ட 2 மீன்பிடி படகுகளும் திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. குறித்த படகுகளில் சுமார் 600க்கும் அதிகமான போதைப் பொருட்கள் மற்றும் ஆயுதங்கள் உள்ளதாக இலங்கை கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். அதன்படி T-56 ரக துப்பாக்கிகள் 2, பிஸ்டல் ரக கைத்துப்பாக்கிகள் 8 மற்றும் அதன்படி T-56 ரக துப்பாக்கிகள் 2, பிஸ்டல் ரக கைத்துப்பாக்கிகள் 8 மற்றும் M16 2 துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன. இதன்போது 9 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர். நாட்டை சுற்றியுள்ள தெற்கு ஆழ்கடல் பிராந்தியத்தில் முன்னெடுக்கப்பட்ட கடல்சார் நடவடிக்கையின் போது இவை கைப்பற்றப்பட்டன. கைப்பற்றப்பட்டுள்ள பொருட்கள் மேலதிக விசாரணைகளுக்காகவும் சட்ட நடவடிக்கைகளுக்காகவும் கடற்படையின் பாதுகாப்பில் கரைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கண்டி மகியாவ பகுதியில் அமைந்துள்ள சர்வதேச பாடசாலை ஒன்றின் பணிப்பாளர் சபை உறுப்பினர் ஒருவரின் வாகனத்தில் சிக்கி அதே பாடசாலையில் கல்வி பயிலும் 7 வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து இன்று காலை 11:30 மணிகளவில் இடம்பெற்றது. இந்த பணிப்பாளர் தன்னுடைய வாகனத்தை நிறுத்திவிட்டு அதிலிருந்து இறங்கிச் சென்ற பின்னர் வாகனத்தின் பிரேக் பகுதியில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக வாகனம் திடீரென்று நகர தொடங்கியுள்ளது. இதன்போது பாடசாலையில் நீர் அருந்திக் கொண்டிருந்த 2 மாணவர்கள் வாகனத்தில் சிக்கிக் கொண்டனர். வாகனத்தில் சிக்கிய 2 மாணவர்களில் ஒருவர் உயிரிழந்தார். காயமடைந்த மற்ற மாணவன் தற்போது கண்டி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். தான் வாகனத்தை நிறுத்திவிட்டு அங்கிருந்து இறங்கிச் சென்ற பின்னர் இந்த அனர்த்தம் இடம்பெற்றதாக வாகனத்தின் உரிமையாளரான பணிப்பாளர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தனது தந்தையின் கல்லறையை சுத்தம் செய்வதாக கூறி மயானத்துக்குள் நுழைந்து புதைக்கப்பட்ட 3 மாத குழந்தையின் சடலத்தை தோண்டி எடுத்த நபரை தேடி கோமாகம தலைமையக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கோமாகம நியதலக பொது மயானத்துக்கு நேற்று மாலை வந்த சந்தேக நபர் அங்கிருந்த மியன்மான காப்பாளரை சந்தித்து தனது தந்தையின் கல்லறையை சுத்தம் செய்ய போவதாக கூறி மயானத்துக்கு செல்ல அனுமதி பெற்றார். நீண்ட நேரமாகியும் அந்த நபர் மயானத்தை விட்டு வெளியேறாத காரணத்தால் சந்தேகமுற்ற காப்பாளர் உள்ளே சென்று பார்த்தபோது சடலத்தை வெளியே எடுக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருப்பதை அவர்
அவதானித்துள்ளார். இதையடுத்து அவர் உடனடியாக கோமாகம பிரதேச சபை அதிகாரிகளுக்கும் போலீசாருக்கும் தகவல் வெளியிட்டார். சோதனையின் பொழுது சுமார் 2 வாரங்களுக்கு முன்னர் புதைக்கப்பட்ட 3 மாத குழந்தையின் கல்லறையே இவ்வாறு தோண்டப்பட்டது. குறித்த கல்லறை தோண்டப்பட்டமைக்கான காரணம் இதுவரை தெரியாத நிலையில் சந்தேகத்தின் பேரில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். தப்பியோடிய சந்தேக நபரை கைது செய்ய கோமாகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. பிலியந்தல கொரகப்பிட்டிய பகுதியில் உள்ள தனியார் அச்சு நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் அச்சு இயந்திரத்தில் தலை சிக்கி நேற்று உயிரிழந்துள்ளதாக பிலியந்தலை போலீசார் தெரிவித்தனர். தெனியாய பல்லேகம பகுதியைச் சேர்ந்த 27 வயதான குடும்பஸ்தரை உயிரிழந்தார். உயிரிழந்தவரின் மனைவியும் அதே அச்சு நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். சம்பவத்தன்று உயிரிழந்த குடும்பஸ்தர் மற்றொரு ஊழியருடன் இணைந்து இயந்திரத்தின் தினசரி பணிகளில் ஈடுபட்டு வந்தார். இதன்போது இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறொன்றை சரிபார்ப்பதற்காக மற்ற ஊழியர் இயந்திரத்துக்குள் தலையை நுழைத்த போது உயிரிழந்த குடும்பஸ்தரும் இயந்திரத்தின் மறுபுறம் தலையை நுழைத்தார். அவர் தலையை நுழைத்த அதேவேளை அச்சு இயந்திரம் இயங்க தொடங்கியது. இதன்போது தலை இயந்திரத்துக்குள் சிக்கிக் கொண்டது. படுகாயமடைந்து இரத்த வெள்ளத்தில் கிடந்த அவரை ஏனைய ஊழியர்கள் உடனடியாக கோமாகம ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்த போதிலும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். கோமாகம மரண விசாரணை அதிகாரி சிந்தக்க உதயகுமார் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து ஆரம்ப கட்ட விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோர்முஸ் நீரிணையை கடக்க இந்திய கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி வழங்கியுள்ளது. ஈரானிய அமைச்சர் அராக்சியுடன் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பேசிய நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக ஈரான் நாட்டை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்கி வருகிறது. ஒரு பக்கம் அமெரிக்க ராணுவ படைகளுக்கு இடம் கொடுத்துள்ள குவைத், சவுதி அரேபியா, அபுதாபி, பஹ்ரைன் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளின் மீது ஈரான் தொடர் தாக்குதலை நடத்தி வருகிறது. மேலும் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் கொண்டு செல்லும் கப்பல் வழித்தடமான ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் அரசு மூடியுள்ளது. இதன் காரணமாக இந்தியாவில் கடந்த சில நாட்களாக கேஸ் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் பல சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஹோட்டல்கள் மூடும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஒரு பக்கம் பெட்ரோலும் இனிமேல் கிடைக்காது என்கின்ற வதந்தி உருவானதால் பலரும் தண்ணீர் கேனை தூக்கிக் கொண்டு பெட்ரோல் பங்குக்கு சென்று பெட்ரோல் வாங்கி நிரப்பி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோர்முஸ் நீரிணையை கடக்க இந்திய கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கட்டுக்கஸ்தோட்டை பிரதேசத்தில் மிகவும் ஆபத்தான முறையில் முச்சக்கர வண்டி ஓட்டும் காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் பரவியதை அடுத்து சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து மற்றும் வீதி பாதுகாப்பு பொறுப்பு பிரதி போலீஸ் அதிபர் தெரிவித்தார். இச்சம்பவம் கடந்த செவ்வாய்க்கிழமை கட்டுக்கஸ்தோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டியதாக சந்தேகிக்கப்படுகின்ற 26 வயது இளைஞனை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட பின்னர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் குறித்த சந்தேக நபர் போதைப்பொருள் பயன்படுத்தியுள்ளார் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இன்று குறித்த சந்தேக நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். அவருக்கு எதிராக பல்வேறுபட்ட பாரதூரமான குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு அறிவித்தமைக்காக பொதுமக்களுக்கு தன்னுடைய நன்றியை தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் இவ்வாறான ஆபத்தான வாகன ஓட்டங்கள் மற்றும் வீதி விதிகளை மீறுதல் தொடர்பில் பொதுமக்கள் வழங்கும் தகவல்களின் அடிப்படையில் தாமதமின்றி சட்டம் அமுல்படுத்தப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கார் முச்சக்கர வண்டி விபத்தில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் 2 உள்ளிட்ட 5 பேர் படுகாயமுற்ற நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இலங்கைக்கு சுற்றுலா வந்துள்ள பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த 67 மற்றும் 70 வயதுடைய 2 வாடகை கார் ஒன்றில் மண்கும்பான் பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது அவர்களின் காருக்கு எதிரே வந்த முச்சக்கர வண்டியில் மோதி விபத்துக்குள்ளானது. இதன்போது காரில் பயணித்த பிரான்ஸ் நாட்டவர்கள் 2 மற்றும் கார் சாரதி முச்சக்கர வண்டியில் பயணித்த 2 ஆகிய 5 பேரும் படுகாயமுற்ற நிலையில் அங்கிருந்து மீட்கப்பட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து சம்பவம் தொடர்பில் ஊர்காவல்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஜேசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.